அண்மை செய்தி மதுரை மாவட்டத்தில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் சூழலில் தற்போது மதுரை பகுதியில் 11 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கனிமவளத்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்போது மதுரையில் 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட ஆய்வில் விதிமீறல் கண்டறியப்பட்ட 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான் வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பின்பாக கனிம வளத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக பிரபு அவர்கள் நியமிக்கப்பட்ட பின்பாக அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது தமிழகம் முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து கல்குவாரிகளையும் அந்தந்த மாவட்ட கனிம வளத்துறையினர் ஆய்வு செய்து கல்குவாரிகளிடம் அரசிடம் பெறப்பட்ட அனுமதி ஆணைப்படி கற்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றனவா, விதிமீறல்களுடன் செயல்படுகின்றன என்பது குறித்தான அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து கல்குவாரிகள் உரிமையுடன் செயல்படுகிறதா என்பது குறித்து நேரடியாக கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலைதான் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்குவாரிகளிலும் கனிம வளத்துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் கல்குவாரிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் முதற்கட்ட ஆய்வில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 11 கல்குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த முதற்கட்ட ஆய்வின்படி கள்ளிக்குடி வட்டம் உலகாணி கிராமத்தில் உள்ள 2 கல்குவாரிகள், கல்லணை கிராமத்தில் உள்ள 2 கல்குவாரிகள், அச்சங்குளம் கிராமத்தில் உள்ள 2 கல்குவாரிகள், அதே போன்று சின்ன உலகாணி கிராமத்தில் உள்ள 1 கல்குவாரி, திருமால் கிராமத்தில் உள்ள 1 கல்குவாரி, கள்ளிக்குடி கிராமத்தில் உள்ள கல்குவாரி எனவும் திருப்பரங்குன்றம், நிலையூர் உள்ளிட்ட கிராமங்களில் மேலூர் வட்டம் இருக்கக்கூடிய ஐயாப்பட்டி கிராமத்தில் உள்ள கல்குவாரி என ஒட்டுமொத்தமாக 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த கல்குவாரிகளை பொறுத்தமட்டிலும் கல்லணை, அதே போன்று உலகாணி உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளில் கொடுக்கப்பட்ட அளவீடை தாண்டி விதிமீறல்களாக அதிக அளவிற்கான கற்கள் தோண்டி எடுக்கப்படுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்தன. இந்த நிலையில்தான் தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் உள்ள 11 கல்குவாரிகள் விதிமீறல்களில் ஈடுபட்டதாக தற்காலிகமாக நிறுத்தம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சல்மான், விவரங்களுக்கு நன்றி.